ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் ஒரு 15 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டே டு லைஃப்பில் தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள் அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். அவங்க இன்றைக்கி சாயந்தரம் வராங்களா? அதாவது சாயந்தரம்னா மாலை. அவர்கள் இன்று மாலை வராங்களா? ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங்? இன்றைக்கி வராங்களா, சாயந்தரம் வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங்? அவர்கள் இன்று மாலை வராங்களா? ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங், அதாவது வில் தே கம்மிங் திஸ் ஈவினிங்னா இன்றைக்கி வருவாங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, கொஞ்சம் அவரை இங்கே வர சொல்கிறீங்களா? கொஞ்சம் அவங்கள வர சொல்கிறீங்களா இங்கே? கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர்? கொஞ்சம் அவங்கள வர சொல்லுங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர், அதாவது அவங்கள கொஞ்சம் நீங்கள் வர சொல்ல முடியுமான்னு கூட நம்ம சொல்லலாம். கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர்? கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர்? கொஞ்சம் அவரை இங்கே வர சொல்லுறீங்களா? திரும்ப முயற்சி செய்யுங்க. நான் கூப்பிட்டா அவங்க வரல சார், திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை இட் ஒன்ஸ் அகெயின். ட்ரை இட் ஒன்ஸ் அகெயின், திரும்ப முயற்சி பண்ணுங்கள். ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங்? அவர்கள் இன்று மாலை வராங்களா? கொஞ்சம் அவரே இங்கே வர சொல்கிறீங்களா? கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர்? திரும்ப முயற்சி செய்யுங்கள். திரும்ப முயற்சி செய்யுங்கள். ட்ரை இட் ஒன்ஸ் அகெயின். ட்ரை இட் ஒன்ஸ் அகெயின், திரும்ப முயற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். ரொம்ப அக்லி, நீங்கள் பண்ணுறது ரொம்ப அசிங்கமானதுங்க. வீட்டில் சொல்லுவாங்க, நீ பண்ணுறது உனக்கே தெரியல, அது ரொம்ப கேவலமானது, ரொம்ப அசிங்கமானது, திட்டுவாங்க இல்லைங்களா? இது அசிங்கமானது. திஸ் இஸ் அக்லி. திஸ் இஸ் அக்லி, இது அசிங்கமானது சொல்லலாம். அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், நீங்கள் சொன்னதே என்னால் செய்ய முடியும்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொன்ன வேலையை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ கேன் டூ வாட் யூ செட். ஐ கேன் டூ வாட் யூ செட். I can do what you said. நீங்கள் சொன்னதே என்னால் பண்ண முடியும். இது வேறு ஏதோ. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். இது நான் நினச்சதில்லை, இது வேறு ஏதோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேறு ஏதோப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொன்னால் திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். திஸ் இஸ் சம்திங் எல்ஸ், இது வேறு ஏதோ, இது அசிங்கமானது. திஸ் இஸ் அக்லி, நீங்கள் சொன்னதே என்னால் செய்ய முடியும். I can do what you said. இது வேறு ஏதோ. இது வேறு ஏதோ. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். திஸ் இஸ் சம்திங் எல்ஸ், இது வேறு ஏதோ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவளை அரைஞ்சிட்டானாப்பா. என்னாச்சுன்னு தெரியல, 2 பேர்த்துக்கு ஃபைட்டு போல், அவன் அவளை அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்படி சொல்லலாம்? ஹி ஸ்லாப்டு ஹர். ஹி ஸ்லாப்டு ஹர், அவன் அவளை அரைஞ்சிட்டான். ஸ்லாப்டுனா அரைஞ்சிட்டான். ஹீ ஸ்லாப்ட் ஹர், அவன் அவளை அரைஞ்சான். அதாவது அவன் அவளை அரைஞ்சிட்டான்னு கூட சொல்லலாம். எனக்கு என் பணம் திரும்ப வேண்டும். எனக்கு திரும்ப என் பணம் வேண்டும். இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டர் நம்ம பணம் கொடுத்துருப்போம் கொஞ்சம், அப்போ நம்ம கேட்பேன், தயவுசெய்து என் பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு என் பணம் வேண்டும். எனக்கு என் பணம் திரும்ப வேண்டும். ஐ வாண்ட் எ ரீஃபண்ட். ஐ வாண்ட் எ ரீஃபண்ட், எனக்கு பணம் திரும்ப வேண்டும். ஐ வாண்ட் எ ரீஃபண்ட். பார்த்து நடங்க. பார்த்து நடந்து போங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பார்த்து நடங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப். வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நான் அதை குடிக்கக்கூடாது. ஏதாவது இப்போ டீ காஃபி குடிங்கன்னு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறச்ச சொல்லுவாங்க, ஐயோ நான் அதை குடிக்கக்கூடாதுப்பா, நீங்கள் வேறு, நான் அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? நான் அதை குடிக்கக்கூடாது. ஐ ஷுட்டன் ட்ரிங்க் இட். ஐ ஷுட்டன் ட்ரிங்க் இட், நான் அதை குடிக்கக்கூடாது. அதாவது ஷுட் நாட். ஐ ஷுட் நாட் ட்ரிங்க் இட், நான் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஷுட்டன் ட்ரிங்க் இட், நான் அதை குடிக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ட்ரிங்க் இட் சொல்லலாம். நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கேன், கொஞ்சம் யாராவது கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்களேன், நான் பேசினேன். இல்லை நான் இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் ஃபோன் வைக்கலன்னு சொல்லுவோம். நான் இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் டாக்கிங். ஐ எம் ஸ்டில் டாக்கிங். ஐ எம் ஸ்டில் டாக்கிங், நான் இன்னும் பேசிக்கிட்டு தாப்பா இருக்கேன், பேசி முடிச்சுட்டு ஃபோன் தரனே அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் டாக்கிங்.
நீங்கள் எப்போதும் உங்கள் ஃபோனை மாற்றிட்டீங்க, என்ன நியூ ஃபோன்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்க? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நியூ மொபைல் வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம், எப்போ மச்சான் ஃபோனை மாற்றின? சொல்லவே இல்லை. நீங்கள் எப்போதும் உங்கள் ஃபோனை மாற்றினீர்கள். அதை நம்ம எப்படி கேட்கலாம்? வென் வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன்? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன்? உங்கள் ஃபோனை எப்போ மாற்றினீங்க? நீங்கள் எப்போது உங்கள் ஃபோனை மாற்றினீர்கள்? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன்? நான் அதை குடிக்கக்கூடாது. ஐ ஷுட்ன்ட் ட்ரிங்க் இட். நான் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டில் டாக்கிங். ஐ ஆம் ஸ்டில் டாக்கிங். நீங்கள் எப்போது உங்கள் ஃபோனை மாற்றினீர்கள்? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன்? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன்? உங்கள் ஃபோனை எப்போ மாற்றினீங்க? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அச்சா, அவன் பார்த்து தலைக்கீழாக படுத்திருக்கான். இப்போ நம்ம சில்ட்ரன்ஸில் விளையாண்டுருப்பாங்க, திடீர்னு தலைக்கீழாக நிற்பாங்க, தலைக்கீழாக சோபாவில் நிற்பாங்க இல்லைங்களா? அப்போ சொல்லலாம், அவன் தலைக்கீழாக படுத்திருக்கான். ஹீ இஸ் லைங் அப்சைட் டவுன். ஹீ இஸ் லைங் அப்சைட் டவுன். அவன் தலைக்கீழாக படுத்திருக்கிறான். ஹீ இஸ் லைங் அப்சைட் டவுன். உங்கள் மனசை தொந்தரவு செய்தது எது? ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க? உங்களை தொந்தரவு பண்ணினது எது? என்னாச்சு? வாட் ஹேப்னிங்? என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. உங்கள் மனதை தொந்தரவு செய்து என்ன சொல்லலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்போம். வாட் டிஸ்டர்ப் யுவர் மைண்ட்? வாட் டிஸ்டர்ப் யுவர் மைண்ட்? உங்கள் மனதை தொந்தரவு செய்தது எது? வாட் டிஸ்டர்ப் யுவர் மைண்ட்? உங்கள் மனதை தொந்தரவு செய்தது எது? அவர் சக்தி வாய்ந்தவர்ப்பா. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஹீ இஸ் பவர்ஃபுல். ஹீ இஸ் பவர்ஃபுல் பர்சன். ஹீ இஸ் பவர்ஃபுல். அவர் சக்தி வாய்ந்தவர். ஹீ இஸ் பவர்ஃபுல். அவர் தலைகீழாக படுத்திருக்கிறார். ஹீ இஸ் லைங் அப்சைட் டவுன். உங்கள் மனதை தொந்தரவு செய்தது எது? வாட் டிஸ்டர்ப்ட் யுவர் மைண்ட்? அவர் சக்தி வாய்ந்தவர். He is powerful. He is powerful. அவர் சக்தி வாய்ந்தவர். He is lying upside down. What disturbed your mind?